குரூப் 4 தேர்விற்கு படிப்பவரா நீங்கள் 200க்கு 180 கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா? உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் ஒரு பிரம்மாண்ட ஆஃபர். மொத்தம் 1500 வீடியோக்கள், 30000 கேள்விகள், பாக்கெட் PDF, ஸ்பாட் மார்க் தெரிவு அடங்கிய குரூப் 4 மகா பேக் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன் முறையாக 75% ஆஃபர் வழங்கப்படுகிறது. மகா பேக் ஆஃபர் ரூபாய் 1750 மட்டுமே. மகா பேக் பேட்சின் வேலிடிட்டி குரூப் 4 தேர்வு வரை. நமது மகா பேக் பேட்சில் இணைய I want to join group 4 மகா பேக் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த ஆஃபர் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை மட்டுமே. குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ் எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தமிழ், மேத்ஸ், பாலிட்டி, யூனிட் 8 இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் அதை படிப்பீங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சைலண்ட் கில்லர் யாருன்னா இந்த சயின்ஸ் தான். இந்த சயின்ஸ் வந்து மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. குறைஞ்சது ஒரு 9 கொஸ்டின் ஆச்சு கேட்கறாங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும். இது ஒரு சைலண்ட் கில்லர்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதை பெரும்பாலும் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இதுதான் வந்து நீங்க பாஸா ஃபெயிலாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான சாப்டர். ஏன்னா பாலிட்டி 11 கொஸ்டின் கேட்கறாங்களா, சயின்ஸ்ல அதுக்கு நிகர ஈக்குவலா 10 கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு படிக்கிறோமே, அதுலயும் எல்லாத்தையும் கான்செப்ட், எல்லாத்தையும் ஃபேக்ட் படிக்கிறோம். இதையும் கான்செப்ட் ஃபேக்ட் படிச்சா எந்த காலத்துல முடிக்கிறது? இது அந்த அளவுக்கு இது என்ன சொல்ல, அவ்வளவு பிஸியா அதை படிச்சிருக்க டைம்ல இதெல்லாம் வந்து கண்டுக்கவே தோணாது. ஆனா அதே சமயத்துல இதுல இருந்து 10 கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆப்ல ஆல்ரெடி சயின்ஸ் கிளாஸஸ் போட்டு வச்சிருக்கோம். 10th பயாலஜி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரன்னிங்கா இதுக்கு பேரலா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரெண்டு பேருமே இதை கவனிங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சூப்பர் நோட்ஸ், அதாவது சயின்ஸுக்கு சூப்பர் நோட்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அதுல செட் 1, அதாவது டே 1, அதுல செட் 1 சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? சயின்ஸ்ல 10க்கு 8 கேள்வி கண்டிப்பா அடிச்சுடுங்க. 9 கேள்வினாச்சும் கண்டிப்பா அடிச்சுடுங்க. அதாங்க நம்ம எய்ம். சரியா? அதனால எப்படி நான் கொண்டு போக போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அது இது நிறைய படிச்சிருப்பீங்க, எல்லாரும் பிரெயின்ல வேற நிப்பாட்டணும். இந்த சமயத்துல சயின்ஸையும் கான்செப்டோட அது இதுன்னு பொறுமையா படிக்க டைமும் இல்ல, டைம் இருக்காது உங்களுக்கு. சரியா? அந்த அளவுக்கு நிதானமும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. அப்ப இப்படி வச்சுக்கோமே, இந்த சீரிஸ் நான் இப்படி கொண்டு போனா எப்படி? அதாவது கான்செப்டோட சேர்ந்து அடிச்சா 10க்கு 9 வாங்கிடலாம். அதே சமயத்துல ப்ரீவியஸ் கொஸ்டின் இழுத்து போட்டு படிச்சா 10க்கு 10 கன்ஃபார்ம். அதே சமயத்துல ஃபேக்ட வேகமா மைண்ட்ல நிப்பாட்டி விட்டா, இந்த மூணுமே ஒரே வீடியோல அல்லது ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சு விட்டா, ஒவ்வொரு செட்டா, ஒவ்வொரு டேவா, அதுதான் இந்த சூப்பர் நோட்ஸ். சரியா? அதாவது கான்செப்ட சொல்ல போறேன், ஆனா டக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காம டக்குன்னு அதை ஃபேக்டா இப்படி டக்குன்னு பிரெயின்ல நிப்பாட்டணும்னு சொல்லிக்க போறேன். அதுல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் என்ன கேட்கறாங்க, அடுத்த வருஷம் என்ன அது பார்க்கலாம் அப்படி சொல்ல போறேன். மூணையும் ஒரே நேரத்துல முடிச்சா அதான் நம்ம சயின்ஸ். சரியா? ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதை பார்க்க முடியாது. இதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு பொறுமை வேணும். ஆனா அந்த பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாத நபர்கள் எப்படி ஃபாஸ்டா முடிக்கிறது, அதான் இந்த சீரிஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு செட் 1ல ஒரு 3 இது எடுத்துக்குவோம். அடுத்த செட் 2, செட் 3 போவோம். சரியா? இந்த மூணுமே ஒரே வீடியோல முடிக்க முடியாது, அப்படியே விட்டு கூட முடிக்கலாம். சரியா? ஒன்றரை கூட முடிக்கலாம். அதாவது முக்கியமா சிலபஸ்ல கன்ஃபார்மா ப்ரீவியஸ் இயர்ல 3 கொஸ்டின், 10க்கு 3 கொஸ்டின் இதை கேட்டுறாங்கடா அப்படிங்கறத முதல் 3 எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? குறிப்பா வந்து 10th சயின்ஸ் புக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? பின்னணி 9th இருந்துச்சுன்னா அதையும் இழுத்து போட்டு நடத்தலாம். சரியா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தனிமங்களின் வகைப்பாடு, அதாவது தனிமங்கள், அதாவது எலிமெண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருது. ஏன்னா ஸ்ட்ரைட்டா சிலபஸ்ல இருக்கு. சரியா? அதுல இருந்து கொஸ்டின் ஒன்னு கன்ஃபார்ம். ப்ரீவியஸ் கூட எடுத்து பாருங்க, இந்த அலுமினியம் வந்து எந்த முறையில பிரிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேத்ஸ் பாலிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாவும் கொஸ்டின் இருக்கும், மேத்ஸ் பாலிங் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பாருங்க. போன வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஒளியில இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஒளி சிதறலாகட்டும், ஒளி விலகலாகட்டும், ஒளி எதிரொலிப்பா இருக்கட்டும், லென்ஸுகளா இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட கண் அந்த நோய்களா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்டுறாங்க. சரியா? கன்ஃபார்மா இருக்கிறத செட் 1ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா கன்ஃபார்மா அடிப்போம். அப்படியே செட் 2, செட் 3 போக அப்படியே எல்லாமே படிச்சிடலாம். சரியா? அது மரபியல், அதாவது ஜெனடிக்ஸ் லைட் எலிமெண்ட்ஸ். ஜெனடிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா போன குரூப் 4ல 2 கொஸ்டின் வந்திருக்குங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல மரபியல் ஒரு சாப்டர் சுமார் என்ன ஒரு 10 பக்கம் தான் இருக்கும். அதுல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்குங்க. 2 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த டிஎன்ஏல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அந்த அடினைன், தைமைன், சைட்டோசைன், அந்த குவானைன் இருக்குல்ல, அதுல பேர்பாரா ஜோடியா என்ன அழைப்பாங்க, அதாவது பியூரின் அழைப்பாங்க, பிரமிடின் அழைப்பாங்களா, அது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு மரபியல் இருந்து. கூடுதலா அந்த குரோமோசோம் இருக்குல்ல, அதுல அந்த நோய்கள் இருக்குல்ல, அந்த 21 குரோமோசோம் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அந்த ஜோடியில ஒன்னு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது என்ன நோய்னு கேட்பாங்க. கேட்டாங்க டவுன் சிண்ட்ரோம். அதுவும் ப்ரீவியஸ் குரூப் 4 கொஸ்டின்.
அப்போ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து 10க்கு 8 கொஸ்டின் வந்துருது. அதுல இந்த ஒரு பாடத்துல இருந்து 2 கொஸ்டின் வந்துருது. சோ அப்ப நான் ஏன் வந்து கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி ஒரு செட் 1 பார்ப்போம். அத செட் 2ல அடுத்து இன்னொரு எலக்ட்ரிசிட்டி, அதாவது கெமிஸ்ட்ரியில வந்து அதாவது என்ன சொல்றது, இந்த கார்பன் காம்பவுண்ட், கார்பன் அதுல இருந்து ஒரு क्वेश्चन எப்படி வந்துருதா, எத்திலின், பியூட்டின், அதாவது பியூட்டேன் அதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்துருதா, அது அடுத்த செட்ல சொல்றேன். உங்களுக்கு ஒரு செட்டா முடிக்கிறேன். அது அப்புறம் இதுல எலக்ட்ரிசிட்டி சாப்டர், இது வந்து செல் பயாலஜி அல்லது ஹெல்த் அண்ட் டிசீசஸ், நோய்கள், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन. அது மாதிரி செட்டா முடிப்போம். அதாவது டாப் ப்ரியாரிட்டில இருந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி நோக்கி நகருவோம். சோ இதுல வந்து அப்படியே வரிசையா போவோம். நான் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி கான்செப்ட சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு அப்படியே இத சொல்றப்ப ஐயோ நிறைய சப்ஜெக்ட் படிக்கணுமேன்னு இது இருக்கும். டக்குன்னு அந்த நேரத்துல ப்ரீவியஸ் क्वेश्चन இழுத்து போட்டு அப்படியே ஃபேக்ட மைண்ட்ல நிப்பாட்டி விட்டு அப்படியே வேகமா டக்குன்னு மைண்ட்ல ஏத்துறேன். டக்குன்னு மைண்ட்ல ஏத்துறேன். சரியா? சோ நல்லா கவனிச்சுங்க, கரெக்டா கவனிச்சுங்க. ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அவங்களும் கவனிச்சுங்க. சரியா? படிச்சிங்க அப்படின்னா ரிவிஷன் மாதிரி இருக்கும். இல்லாதவங்க இதுல அப்படியே ஃபுல் ஃப்ளோவா மத்த வகுப்புக்கு எந்த வகுப்புக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெனரலா கிளாஸ்னா அப்படியே கான்செப்ட் அப்படியே பொறுமையா சொல்றது. ஆனா நமக்கு டைம் இல்ல, டக்குன்னு முடிக்கணும். சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் தனிமங்களை பத்தி படிக்கணும் அப்படின்னா, அதாவது பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு, 9th புக்ல இழுத்து போட்டு முடிச்சு விட்டுறேன். சரியா? 1800 இருந்து 1900 காலகட்டம், 1947 காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தை யோசிச்சாதான் உங்களால படிக்க முடியும். டக்குன்னு வேகமா இது பண்ண முடியும். அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அணுக்கள் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர். ஒன் சைடு சயின்டிஸ்ட் ரிசர்ச் ஆன் ஆட்டம்ஸ், அணுக்கள்னா என்ன, அதோட பரிணாம வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, மறுபக்கம் பூமியில் கண்டறியப்படும் கனிமங்களை ஆராய தொடங்கினர். இந்த காலகட்டத்தில் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ்னா என்ன, அதை யாரெல்லாம் என்ன, அது உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துகளா அதை ஆராய ஆரம்பிச்சு ஒன்னொன்னா வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொன்னா கண்டுபிடிப்புகளை. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பூமியில கண்டறியக்கூடிய இந்த தனிமங்கள் இருக்குல்ல, இரும்பா இருக்கட்டும், அதாவது மெக்னீசியமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து தனிமங்கள் இருக்குல்ல, ஜிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உலகத்துல அதாவது எங்க எல்லா இடத்துலயும் காணப்படும்ல, அதை எடுத்து வச்சு ஒவ்வொன்னோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அதை எப்படி வரிசை பத்தலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்ப ஒரு சைடு ஆட்டம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சாங்க சயின்டிஸ்ட்லாம் இந்த காலகட்டத்தில். இன்னொரு சைடு பூமியில இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள்ல இதோட வகைகள் என்ன, இதோட தன்மைகள் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை ஆராய ஆரம்பிச்சாங்க. சரியா? இந்த ரெண்டையுமே சேர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டம்னா என்ன, அதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துருவோம். சரியா? ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பிரஷ் அப் பண்ணி விட்டுறேன். சரியா? பிரஷ் அப் பண்ணி விட்டுறேன். இங்க கவனிங்க, ஆட்டம்னா என்ன, இதோட வரலாறு நம்ம எங்க போறோம் அப்படின்னா 1803 வருடம் 1803ல இந்த இவரை பாருங்க, இவர் பேர் ஜான் டால்டன். இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா உலகத்துல கூடிய எல்லா பொருட்களும் அணுக்களால் உருவானதுப்பா. இந்த வாட்ச், இந்த பேனா, இந்த உடம்பு, இந்த மைக்கு, இந்த போர்டு எல்லாம் அணுக்களால் உருவானதுப்பா. இந்த பேனால 1 லட்சம் அணுக்கள் இருக்குப்பா, இந்த வாட்ச்ல 2 லட்சம் அணுக்கள் இருக்குப்பா, இந்த போர்டுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குப்பா. அணுக்களை ஃபர்ஸ்ட் ஆராய்ங்கப்பா. அதை ஆராய்ஞ்சி அது என்ன மாதிரி செயல்படுதுன்னு பாருங்கப்பா. அதை ஆராய்ஞ்சாலே போதும், ஒட்டுமொத்த பொருளை எப்படி செயல்படும் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சலாம்ப்பா. அணுதாப்பா முக்கியம், ஆட்டம் தாப்பா முக்கியம்னு சொன்னாரு. அப்ப உலகத்திலே முதல் முறை 1803 வருடத்துல உலகத்துல எல்லா பொருளும் அணுவால் உருவானதுதான், அணுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா நவீன முறையில எடுத்து வச்சவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன் சொல்லக்கூடிய இந்த நபர். என்ன சொல்றாரு பாருங்க, ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், உலகுள்ள எல்லா பொருட்களும் அணுவால் உருவானது. It cannot be created or destroyed and cannot divided into smaller particles. அணுவை துண்டு துண்டாக பிரிக்க முடியாது. அதான் என்ன சொல்றாரு பாருங்க, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள்ங்கறாரு. அணுவெல்லாம் பிரிக்க முடியாதுப்பா. அதுக்கு அப்படியே நீ இந்த போர்டை கட் பண்ணிட்டே இரு, கடைசியா ஒரு அணு வரும். அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது, அது பிரிக்கவே முடியாது. அணுவை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அதை பிரிக்கவும் முடியாதுன்றாரு. உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொன்ன நபர் யாருன்னு கேட்பாங்க, ஜான் டால்டன். இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அணுவை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்ன முதல் நவீன நபர் யாருன்னா ஜான் டால்டன். சரியா? டால்டன் அட்டாமிக் தியரின்னு சொல்லுவாங்க. இவர்தான் அணுக்கான முதல் தியரி, முதல் கோட்பாடை ப்ரொபோஸ் பண்ணவர். சரியா? டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் சைஸ் அண்ட் மாஸ். வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு எடையை கொண்டுள்ளது. அணுன்னு இருக்கு. இப்ப இரும்பு அப்படின்னு எடுத்து பார்த்தா, அது ஆரஞ்சு பார்த்தா அதுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். மெக்னீசியம் எடுத்து பார்த்தா அதுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். ஜிங்க் எடுத்து பார்த்தா அதுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். பொட்டாசியம், சோடியம், இந்த மாதிரி ஸ்ட்ரான்சியம், இந்த மாதிரி பல்வேறு தனிமங்கள்ல பல்வேறு அணுக்கள் இருக்கும். ஆனா எல்லா அணுவும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்தோட அந்த நிறை, வெயிட் மாறுபடும், சைஸ் மாறுபடும் அப்படின்னு போட்டு உரைச்சு விட்டார். இந்த 3 பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ஜான் டால்டன் தான் முதல் முறை சொன்னாரு. சொல்லுங்க, 1803 வருடத்துல ஜான் டால்டன் அணு கோட்பாடை வந்து முன்மொழிந்தாரா?
அதன்படி என்ன சொல்றாரு, உலகத்தில் கூடிய எல்லா பொருட்களும் அணுக்களால் உருவானதுன்னு சொல்றாரா? அணுவை வந்து உடைக்க முடியாது, உருவாக்க முடியாது, பிரிக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்றாரா? நாலாவது என்ன சொல்றாரு, ஒவ்வொரு அணுக்கும் வேற வேற நிறை, மாஸ்னா புரியுற மாதிரி சொன்னா வெயிட், அப்புறம் அந்த சைஸ், அதாவது வெவ்வேறு இடையை கொண்டுள்ளது மற்றும் அதன் அந்த சைஸும் வந்து வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன். இதுக்கப்புறம் பத்திக்கிட்டு எரியுது அறிவியல் சமூகமே, ஏன்னா இப்படி ஒன்று சொல்லிட்டாங்க, அணுனா என்ன, அது உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அணுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆராய்ச்சியின் தொடர்ச்சியாக தான் அடுத்த நபர் உள்ள வராரு. இவர் பேர் என்னன்னா ஜே தாம்சன். சரியா, ஒரு 2-3 நிமிஷம் இந்த அணுக்களை பத்தி, இது 9 சயின்ஸ் புக்ல இருக்கு. 9 சயின்ஸ் புக்ல தொடர்ச்சியாக 10th எலிமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு அப்படியே முடிச்சு விட்டுறேன். சரியா, வெயிட் பண்ணுங்க. இவர் பேர் ஜே தாம்சன். 1897 வருடம், 1897 வருடம். இவர் என்ன பண்றாருன்னா, அது என்னடா அணுங்கிறீங்க, எல்லா பொருளும் அணுவால் உருவானது, அந்த அணுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட், கேத்தோட் கதிர் குழாய் ஆய்வு. ஒரு கேத்தோட் ரே டியூப் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு டியூப் மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ள கேஸ் ஃபில் பண்றாரு. கேஸும் ஒரு அணுக்கள் நிறைந்ததான கேஸும் வாயுக்களும் நிரப்பிட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி பார்க்கறாரு. அந்த கேத்தோட் ரே டியூப்ல எலக்ட்ரிக் கரண்ட் மின்சாரத்தை பாஸ் பண்ணி பார்க்கறாரு. எக்ஸாம்ல கேட்பாங்க, கேத்தோட் குழாய் அந்த ஆய்வை செய்தவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன். இதைவதான் ஜே தாம்சன். அங்க ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேத்தோட் ரே குழாய் ஆய்வு மூலமாக ஒன்னு கண்டுபிடிக்கிறார். கரண்ட்டை பாஸ் பண்ணப்ப அந்த கேஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஒளி வருது, ஒளியை கண்டுபிடிக்கிறார். ஒரு பச்சை கலர்ல ஒளி வருது. அப்ப ஆராய்ச்சி பார்க்கறப்ப என்ன கண்டு வருகிறார் அப்படின்னா, எப்பா ஆட்டம்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியுதுடா, அது ஆனா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அணுவில் உள்ளே எதிர்மறை துகள்கள் உள்ளன, அதுக்கு பெயர் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அப்ப அணு ரவுண்டா இருக்குன்னா இவர் பண்ண அந்த கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன கண்டுபிடிக்கிறாரு, உள்ள நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எதிர்மறை கொண்ட துகள்கள், அந்த எதிர்மறை துகள்கள் வந்து உள்ள இருக்கு, நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, எலக்ட்ரான் சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அப்ப எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜே தாம்சன். அணுவை பற்றி முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னா ஜான் டால்டன். அணு பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் டால்டன். கேத்தோட் கதிர் குழாய் ஆய்வை செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜே தாம்சன். எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1897. டால்டன் எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1803. சரியா, அதுக்கு வந்து பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. என்ன மாடல், பிளம் புட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. பிளம் கேக் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கங்க செரி பழம் இருக்கும், அங்கங்க அந்த புட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க செரி பழத்தை. அந்த மாதிரி ஒரு ஆட்டம்ங்கிறது ஒரு பிளம் கேக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அந்த நெகட்டிவ் துகள்கள் இருக்குல்ல, அது அங்கங்க புட்டிங் அந்த செரி பழம் மாதிரி அங்கங்க இருக்குப்பா, அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரிஞ்சது, இதாப்பா வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப எல்லா பொருளும் அணுவால் உருவானு சொல்லிட்டு அணுன்னு ஒன்று இருக்கு உலகத்துல சொன்னது டால்டன். அந்த அணுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னது ஜே தாம்சன். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, அது எப்படி அணுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் மட்டுமா இருக்கும், நெகட்டிவ் மட்டுமா இருக்கும், அந்த நெகட்டிவ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருக்குமா, இல்ல அப்படியே அங்கேயே நிக்குமா, இல்ல பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உள்ள ஏதாவது இருக்கா? நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஒன்று உள்ள இருக்கும்ல, அது என்னப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா தாம்சன் அதை பத்திலாம் எதுவும் பேசவே இல்லையே நீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்க தான் அடுத்த நபர் வராரு. இவர் பேர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னா தங்க தகடு ஆய்வு, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று பண்றாரு. அதாவது தங்க தகடு ஆய்வு. சரியா, ஒரு கோல்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதை பத்தி டீட்டெயிலா நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். தங்க தகடு ஆய்வு யார் செய்தான்னு கேட்டானா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரியா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் பெருசா கேட்க மாட்டாங்க. என்ன ஆய்வு யார் செஞ்சா அதோட முக்கியம், அதோட நிப்பாட்டிடுங்க. இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஆய்வுல என்ன கண்டறியாரு அப்படின்னா, ஒரு அணுல நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்குப்பா, ரைட், ஜே தாம்சன் சொன்னது கரெக்ட். பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கு. அது எங்க இருக்குன்னா நடுவுல இருக்கு. இந்த நடுவுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ், அணுக்கரு அப்படிங்கிறாரு. அணுக்கரு. அப்ப அணுவில் உள்ள அணுக்கரு இருக்குன்னு முதலில் சொன்னவர் யார் அப்படின்னா இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அந்த அணுக்கரு உள்ளதா பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு, பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸா உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு, ரூதர்ஃபோர்ட். சரியா, ஒவ்வொரு அணுலையும், அதாவது இரும்பா இருக்கட்டும் மெக்னீசியமா இருக்கட்டும், இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வேற வேற எண்களை கொண்டுள்ளதா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும், ஹீலியம்ல 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த அணுக்கருக்குள்ள உள்ள இருக்கும். லித்தியம்ல 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், போரான் 5 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கார்பன்ல 6 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேட்ல எந்த எலிமெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதோட பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு உரைச்சு விட்டார். அப்ப
ஆல்ரெடி டால்டன் சொன்ன மாதிரி வெவ்வேறு தனிமங்கள்ல வெவ்வேறு அணுக்கள் நிறைகள் மாறுபடும், சைஸும் மாறுபடும் சொன்னாரு. அதன்படி பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எண்ணிக்கை இருக்குல்ல, அதாவது நேர்மறை துகள்களோட எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையும் ஒவ்வொரு தனிமத்துக்கு மாறுபடும். ஜிங்க்குக்கு மாறுபடும், மெக்னீசியம் மாறுபடும். இப்ப லித்தியம் எடுத்துட்டீங்கன்னா 3 பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும் நடுவுல அப்படின்னு போட்டு உடைச்சு விட்டாரு. யார் அப்படின்னா எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட். இது வந்து கண்டுபிடிப்ப ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு போகுது. ஜே தாம்சனோட அதாவது குறைகளை தீர்த்து வைக்கிறாரு. யார் அப்படின்னா எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட். கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு, எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள இருக்கோ, அணுக்கருக்குள்ள எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கவும் செய்யும். அதாவது 3 பிளஸ் இருந்துச்சுன்னா 3 மைனஸ் இருக்கும், 10 பிளஸ் இருந்துச்சுன்னா 10 மைனஸ் இருக்கும். கார்பனுக்கு 6 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அணுக்கருக்குள்ள, அத்தனை நெகட்டிவ் சார்ஜும் 6 தான் இருக்கும் அப்படின்னு போட்டு உடைச்சு விட்டாரு ருதர்ஃபோர்ட். அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பேர் வைக்கிறார்னா புரோட்டான்கள் அப்படின்னு பேர் வைக்கிறார். புரோட்டான்கள், புரோட்டான்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் பேர் எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டு ஜே தாம்சன் வச்சாரு. இவரு யாரு, ருதர்ஃபோர்ட் வந்து நடுவுல அணுக்கரு இருக்கு, அதுக்குள்ள புரோட்டான்கள் இருக்கு, அந்த புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். கன்ஃபார்ம் ஆச்சா? அணுவுல 2 இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சா? புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிச்சா? அந்த புரோட்டான் எங்க இருக்கு? அணுக்கருக்குள்ள லொகேட்டா இருக்கு, அதாவது கன்ஃபார்ம் ஆயிச்சா? சுத்தி எலக்ட்ரான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிச்சா? இது எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப கேட்டா ஒவ்வொரு தனிமத்திலையும் புரோட்டான்கள் எண்ணிக்கை மாறுபடும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எண்ணிக்கை மாறுபடும்னா புரோட்டான்கள் எண்ணிக்கை மாறுபடும். அப்ப லித்தியம்ல 3 பாசிட்டிவ் சார்ஜ்னா 3 புரோட்டான் அர்த்தம். போரான்ல 5 பாசிட்டிவ் சார்ஜ்னா 5 புரோட்டான் அர்த்தம். கார்பன்ல 6 பாசிட்டிவ் சார்ஜ்னா 6 புரோட்டான் அர்த்தம். ஹீலியம்ல 2 பாசிட்டிவ் சார்ஜ்னா 2 புரோட்டான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நியான்ல 8 பாசிட்டிவ் சார்ஜ்னா 8 புரோட்டான் அர்த்தம். சோ அந்த மாதிரி 8 இல்ல 10 நினைக்கிறேன். சரியா? ஹீலியம் நியான் 10 பாசிட்டிவ் சார்ஜ்னா 10 புரோட்டான் அர்த்தம். சரியா? 10 எலக்ட்ரான், 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். சோ எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் தான் ஒரு அணுல இருக்குன்றாரு. இந்த ஒட்டுமொத்த இந்த சொன்ன அனைத்து விஷயமும் போட்டு உடைச்சவர் யாரு? எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட். சரி சார், அதுக்கு புரோட்டான் பேர் வச்சாரு, அது நியூக்ளியஸ்குள்ள இருக்குன்ட்டாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டாரு சார். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் சொல்லிட்டு வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டா ஒரு நபர் பண்ணாரு. இவருக்கு முன்னாடியே ஒரு நபருக்கு ட்ரை பண்ணாரு. அவர் பேர் என்னன்னா கோல்ஸ்டீன். சரியா? கோல்ஸ்டீன். ஒரே நிமிஷம், இவர் பேர் கோல்ஸ்டீன் இல்ல, ஒரே நிமிஷம். டிஸ்கவர் நியூட்ரான்ஸ். ஓகே, கோல்ஸ்டீன் இமேஜ். ஓகே, இமேஜ் மாறுது. ஓகேவா? கோல்ஸ்டீன். ஏன்னா கோல்ஸ்டீன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா ஆனோட் ரேஸ் டிஸ்கவரி, அதாவது ஆனோட் கதிர்கள் கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. சரியா? ஆனோட் கதிர்கள். இவர் பேர் ஹென்றி மோஸ்லேன்னு நினைக்கிறேன். ஹென்றி மோஸ்லே. சார், ஹென்றி மோஸ்லே இல்லை, இவர் பேர் சாத்விக். அது இமேஜை மாத்தி போட்டாங்க. சரியா? இவர் தான் கோல்ஸ்டீன். இவர் சாத்விக். சரியா? இமேஜ் மாத்தி போட்டாங்க. சரி, ஓகே, கவனிங்க. கோல்ஸ்டீன் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா 1886 வருடம். 1886 வருடத்துல, அதாவது எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சது 1910கள்ல. கரெக்டா? எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சது 1911ல. இங்க பாருங்க, 1803ல டால்டன், 1897 ஜே தாம்சன், 1911 எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் சொல்றாருல, இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே 1886ல கோல்ஸ்டீன் ஒருத்தவர், அதாவது இதுக்கு அடுத்த இமேஜ் பாத்தீங்களா, அவர்தான் கோல்ஸ்டீன் ஒருத்தவர் என்ன ஆனோட் கதிர்கள்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஆனோட் ரேஸ், இந்த ஒரு டியூப் மாதிரி வச்சு அதுல ஆனோட் கதிர்கள் கண்டுபிடிக்கிறாரு. அதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குப்பா உள்ள, ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சாரு. யார் அப்படின்னா கோல்ஸ்டீன் ஒருத்தவர். சரியா? கோல்ஸ்டீன் ஒருத்தவர் ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ருதர்ஃபோர்டுக்கு 20 வருஷம் முன்னாடியே போட்டு உடைச்சு விட்டாரு. இருந்தாலும் கூட ஆட்டம்ல புரோட்டான்களை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டாங்கன்னா ருதர்ஃபோர்ட் தான் நீங்க அடிக்கணும். ஏன்னா அது ஆய்வு மூலமா கண்டறிந்தார். ஆனோட் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? இந்த ஆனோட் கதிர்கள் தான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கண்டறிந்தவர் யாருன்னா கோல்ஸ்டீன் வச்சுங்க. சோ கோல்ஸ்டீன் அப்படிங்கிறவரு, அவரோட ஆய்வு முக்கியமானது தான், ஆனா ருதர்ஃபோர்டு ஜே தாம்சனோட ஆய்வு தான் உறுதிப்படுத்தப்பட்டது. சரியா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே தாம்சன், புரோட்டானை கண்டறிந்தவர் யாருன்னா ருதர்ஃபோர்ட், எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா ருதர்ஃபோர்ட், அணுக்கரு உள்ள இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா ருதர்ஃபோர்ட், ஆனோட் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன், அதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா கோல்ஸ்டீன், அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் யாருன்னா ஜான் டால்டன். சோ இது வரைக்கும் இவ்வளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரியா? இவரை தூக்கி மேல போட்டு அவரை தூக்கி கீழே போடுங்க. இந்த இமேஜ் மாறி இருக்கு. சரியா? என்ன? சரி சார், புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு,
எல்லாம் இருக்கு, அணு ரவுண்டா இருக்கும், எல்லாம் சொல்லிட்டீங்க, ரவுண்டா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சரியா, ஒரு பால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப அணு இருக்குன்னா எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் நடுவுல இருக்கு, எல்லா நெகட்டிவ் சார்ஜ் ரவுண்டா அங்கிட்டு இங்கிட்டு இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல பக்கத்துல அடங்கி இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் கூட அங்கங்க இருக்குன்னு விடுங்களேன், பிளம் புட்டிங் மாதிரி அங்கங்க இருக்கு. ஆனா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே நியூக்ளியஸ்குள்ளேயே இருக்கு. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அந்த டைம்ல தான் எலக்ட்ரிசிட்டி பத்தி ஃபேமஸ் ஆன டைமும் இதே காலகட்டம் தான். எலக்ட்ரிசிட்டியை பத்தி, மின்சாரம்னா என்ன அதை பத்தி படிச்ச டைமும் இந்த டைம் தான். அதை பத்தி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க, அது தனியா பார்ப்போம். சரியா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அணுக்கருக்குள்ள இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே என்ன அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கே. எப்பவுமே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு பிசிக்ஸ்ல, சேம் சார்ஜஸ் வந்து எப்பவுமே விலகி போகும், ஆப்போசிட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது ஒரே மாதிரி மின்புலம் இருக்கக்கூடியது அது விலகும், வெவ்வேறு இருக்கக்கூடியது அட்ராக்ட் ஆகும், சேரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரியணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடக்கி உள்ள அப்படியே வச்சிருக்காங்களே, எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கே, அப்படியே பிரிஞ்சு வெடிச்சிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ருதர்ஃபோர்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இதை சொன்னதுக்கு அப்புறம் அங்கதான் வராரு யாரு, ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி காட்டினால அந்த போட்டோ. சரியா, ஜேம்ஸ் சாட்விக் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறார். என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் கூடவே சார்ஜே இல்லாம, அதாவது மின் சுமை இல்லாம, சார்ஜ்னா என்னன்னா மின் சுமை இல்லாம ஒரு துகள்கள் அங்கங்க காணப்படுது. எது கூடயே, பாசிட்டிவ் சார்ஜ் கூடயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்னா நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். நியூட்ரான்ஸ்னா என்ன அர்த்தம், அணுக்கரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு துகள் பேர் தான் நியூட்ரான். எது கூடயே ஒட்டிட்டு இருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் கூடயே ஒட்டிட்டு இருக்கோம். அதுக்கு மின் சுமை இருக்கா, இல்ல. பாசிட்டிவ் சார்ஜ் கூட 1+1 அப்படின்னு மின் சுமை இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு -1 அப்படின்னு மின் சுமை இருக்கும். ஆனா நியூட்ரானுக்கு மின் சுமை சார்ஜ் இல்ல, ஜீரோ சார்ஜ், அதான் சொல்லுவாங்க நோ சார்ஜ், மின் சுமை இல்லை. இந்த சாட்விக் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க 1935ல, அது ஞாபகம் வச்சுங்க, இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சதுக்கு 1935ல. இப்ப நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அணு இருக்கு, அணுக்குள்ள எலக்ட்ரான்கள் இருக்கு, நடுவுல அணுக்கரு இருக்கு, அணுக்கரு புரோட்டான்கள் இருக்கு, சுத்தி நியூட்ரான்கள் இருக்கு. அந்த புரோட்டானை சுத்தி அணுக்கருக்குள்ளேயே அது வந்து அப்படியே அந்த பிளஸும் விலகி போறப்ப அப்படியே இது பண்ணி அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்குது இந்த நியூட்ரான்கள். சரியா, இது வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு அடுத்த என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்னோட மின் சுமை என்ன, அதோட மாஸ் என்ன, நிறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் மூணுமே பார்த்துட்டோமே, எலக்ட்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், புரோட்டானா தெரிஞ்சுக்கிட்டோம், நியூட்ரானா தெரிஞ்சுக்கிட்டோம். எலக்ட்ரானோட மின் சுமை என்னன்னா -1, புரோட்டானோட மின் சுமை என்னன்னா +1, நியூட்ரானோட மின் சுமை என்னன்னா 0. மாஸ் கேட்பாங்க, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானோட மாஸ் பாருங்க 9.1 × 10⁻28 கிராம். சரியா, 9.1 × 10⁻28 கிராம். புரோட்டான், அதாவது புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரே மாதிரி மாஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1.6 × 10⁻24 கிராம் and 1.6 × 10⁻24 கிராம். இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, வரப்போற எக்ஸாம்லயும் கேட்பாங்க. சோ அப்ப எலக்ட்ரானோட மாஸ் பாருங்க 9.1, மாஸ்னா வெயிட் 9.1 × 10⁻28 கிராம். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் பாருங்க 1.6 × 10⁻24 கிராம். இதான் வந்து அந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இருக்கக்கூடிய வெயிட். சரியா, மேல இருக்கிறது எலக்ட்ரானுக்கான வெயிட். ரைட்டா, இது அப்படியே பார்த்துக்குங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப ஓவராலா உங்களுக்கு சொல்லிட்டா, இதா ஆட்டம் மாடலை காட்டிடுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அணுக்கான மாதிரி எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். இதா ஆட்டம், நடுவுல நியூட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, சுத்தி அங்கங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா, இப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, ருதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்ச அப்பவே, ஏன்னா நியூட்ரான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட வெயிட் பண்ணல அந்த கேள்விக்கு. ருதர்ஃபோர்ட் எப்ப நடுவுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சுத்தி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னாரோ, ருதர்ஃபோர்ட் 1911ல சொன்னார்ல, அதுக்கு அப்புறமே ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வினா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் அங்கங்க இருக்கே, ஏன்னா இது எந்த ஆற்றலை வச்சு அங்கிட்டு இருக்கு. இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ்னா பிடிச்சி இழுத்துறாதா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி இழுத்துறாதா? இழுத்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே உள்ள உளுந்துராதா? அணுக்கருக்குள்ள உளுந்துராதா? ஆட்டம் ஏதாவது வேற மாதிரி ஆயிடாதா? அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எந்த எனர்ஜில இருக்கு, எந்த ஆற்றல் அது அங்கங்க இருக்கு, அது அங்கங்க தான் இருக்குமா இல்ல ஒரு ஆர்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா ருதர்ஃபோர்ட் வந்து நடுவுல அணுக்கரு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியை தீர்த்து வைக்கதா அடுத்த நபரான நீல்ஸ் போர்னு ஒருத்தர் வராரு. 1915 வருடம். சரியா, 1915, அதாவது ருதர்ஃபோர்ட்ல இருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். என்ன சொல்றாரு நீல்ஸ் போர், இவர் தான் நீல்ஸ் போர். என்ன சொல்றாருன்னா, நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, விட்டுருங்க. இந்த சுத்தி எலக்ட்ரான்கள் இருக்குல்ல, அது அங்கங்கெல்லாம் இல்ல, அது குறிப்பிட்ட லொகேஷன்ல தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு அவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு உண்மைதான். சரியா, இன்னைக்கு டேட்லயும் ஸ்கூல் புக்ல எல்லாமே கொடுத்துட்டாங்க, அது வந்து கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அவர் சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா
நடுவில் புரோட்டான் இருக்கிறத விட்டுருங்க, ஆட்டம்ல அணுல சுத்தி எலக்ட்ரான்கள் அங்கங்களா இல்ல, ஒவ்வொரு ஆற்றல் நிலையா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பார்த்து உண்மையாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல். முதல் ஆற்றல் நிலை, இரண்டாம் ஆற்றல் நிலை, மூன்றாம் ஆற்றல் நிலைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருங்க. அந்தந்த லொகேஷன்ல மட்டும் தான் இருக்கு. எப்படி ஒரு சூரியனை வந்து ஒவ்வொரு பிளானட்டும் சுத்தி வருது, கோளும் சுத்தி வருது, அது குறிப்பிட்ட சுத்துல தானே சுத்தி வருது, அடுத்த பிளானட் அடுத்த இதுல சுத்தி வருது. அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் சுத்தி சுத்தி வருங்கிறாரு. எதை? அந்த நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுத்தி சுத்தி வருங்கிறாரு. சூரியன்கிறது அணுக்கரு, எலக்ட்ரான்ங்கிறது கோள்கள் அப்படிங்கிறாரு. அது எப்படி சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல் சொல்லிட்டு போயிட்டே போகுமா ஆற்றல் நிலைகள். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியுமா. செகண்ட் எனர்ஜி லெவல்ல அதிகபட்சம் 8 எலக்ட்ரான் தான் இருக்க முடியுமா. மூணாவது எனர்ஜி லெவல்ல 18 எலக்ட்ரான் அதிகபட்சம் இருக்க முடியுமா. அதுக்கு இவரே ஒரு ஃபார்முலா சொல்றாரு, 2n² ஒரு ஃபார்முலா சொல்றாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்னா 1 என்னங்கிறது அந்த ஆற்றல் நிலையோட நம்பர். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ங்கிறது 1, அப்ப 2 × 1² போடுங்க, அப்ப 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். ரெண்டாவது எனர்ஜி லெவல் n என்ன 2 அப்ப 2 × 2² போடுங்க, 2 2 4 4 2 8 எலக்ட்ரான் இருக்க முடியும். மூணாவது எனர்ஜி லெவல் என்ன n வந்து 3 so 2 × 3² போடுங்க, 3² 9 9 2 18 எலக்ட்ரான் இருக்க முடியும். அப்படியே so on and so forth போயிட்டே போகும். இது இப்படி சொல்ற நீல் போர். அப்ப நீல் போர் கூற்றுப்படி நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு, சுத்தி எலக்ட்ரான் ரேண்டமா இல்ல, குறிப்பிட்ட லொகேஷன்ல தான் இருக்கு. அதுக்கு பேர் எனர்ஜி லெவல் நான் பேர் வைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு போயிட்டே இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கார்பன்ல 6 புரோட்டான் இருக்கு, இதான் உண்மை. கார்பன்ல 6 புரோட்டான் இருக்குன்னா நடுவுல 6 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், சுத்தி 6 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் கார்பன்ல, அந்த 6ல 2 முதல் ஆற்றல் நிலையில வந்துரும், அடுத்த ஆற்றல் நிலையில 4 இருக்கும் அப்படிங்கிறார். சரியா? அடுத்த ஆற்றல் நிலையில எத்தனை இருக்கும்? 4 இருக்குங்கிறாரு. இப்ப அடுத்த ஆற்றல் நிலையில எவ்வளவு இருக்கணும்? 8 இருக்கணும். ஆனா எத்தனை இருக்கு? 4 தான் இருக்கு. அங்கதான் நீல் போர் இன்னொன்னு சொல்றாரு. சரியா? ஒவ்வொரு ஆற்றல் நிலையும் கம்ப்ளீட்லி ஃபில் ஆச்சுன்னு வைங்களே, அந்த ஆட்டம் வந்து நிலைத்தன்மையா இருக்கும், ஸ்டேபிள் ஆகுங்கிறாரு. இல்லைன்னா அன்ஸ்டேபிள் ஆகுங்கிறாரு. அன்ஸ்டேபிள் நிலைத்தன்மை அற்றதா இருக்குங்கிறாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு கார்பன்ல ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் 2 இருக்கு. இவர் சொன்னபடி 2 தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். செகண்ட் எனர்ஜி லெவல் 4 தானே இருக்கு, இன்னும் 4 எலக்ட்ரான் தேவையே, ஏன்னா 8 தானே இருக்கணும், அப்பதானே ஆட்டம் நிலைத்தன்மையோட இருக்குங்கிறாரு. அந்த சமயத்துல தான் பூமியில என்ன நடக்குங்கிறாரு, ஒவ்வொரு அணுக்களும் என்ன செய்யுங்கிறாரு, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அணுவோட அட்டாச் ஆயிடுங்கிறாரு, இன்னொரு அணுவோட பாண்ட் ஆயிடுங்கிறாரு, பிணைப்பாருங்கிறாரு, அப்படியே 2 சேர்ந்துருங்கிறாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு புரோட்டான் தான், அப்பனா எலக்ட்ரான் எத்தனை இருக்கணும்? 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். சரியா? இப்ப ஹைட்ரஜன் ஒரு புரோட்டானை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் இருக்கு. இது மாதிரி 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரான் இருக்குமா? 4 எலக்ட்ரான் இருக்குமா? இப்ப நேச்சுரலாவே என்ன நடக்குங்கிறாரு, இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் 4 ஹைட்ரஜன் சேர்ந்துருங்கிறாரு. அப்பனா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுக்குங்கிறாரு. அப்ப ஆக மொத்தத்துல 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னு வைங்களேன், ஆல்ரெடி கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் அவுட்டர் எனர்ஜி லெவல், அதாவது வெளி ஆற்றல் நிலையில 4 இருக்கு. இப்ப 4 எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சுன்னா மொத்தம் 8 ஆச்சா? அப்ப 2 சேர்ந்தனால ஸ்டேபிள் ஆயிடுச்சா? இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்ச மாதிரி, ஏன்னா இது ஒன்னு குத்துச்சுன்னா இதுக்கு ஒரு 2 எலக்ட்ரான் கிடைச்ச மாதிரி ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல ஒன்னு அட்டாச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆல்ரெடி ஒன்னு இருக்கு, இது ஒன்னு குத்துச்சுன்னா இந்த 2 அதுக்கு ஹைட்ரஜனுக்கு சேர்ந்த மாதிரி தான் ஆச்சு. கார்பனுக்கும் 8 வேணும்ல, அதுக்கு ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒன்னு கொடுக்குதுல. அப்ப இது 2யும் சேர்த்தீங்கன்னா கார்பன் பிளஸ் 4 ஹைட்ரஜனை சேர்த்தீங்கன்னா CH4 ஆகுமா? இது பேர் மீத்தேன். மீத்தேன், புரோபேன், பென்டேன்ல எப்படி சேருது? இந்த மாதிரி பிணைப்பு மூலமா தான் சேருது. இது பத்தி படிச்சோம்னா ஹைட்ரோ கார்பன் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் சொன்னவர் நீல் போர். அப்ப நீல் போர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் நிலைனா என்னன்னு சொல்றாரு, ஒவ்வொரு ஆற்றல் நிலையில இத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குங்கிறாரு. சப்போஸ் எலக்ட்ரான் தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாங்கிறாரு. இதுக்கு பேர் சக பிணைப்புன்னு சொல்லுவாங்க, கோவலண்ட் பாண்டிங் அப்படிங்கிறாங்க. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப போர்ஸோட மாடலை பாருங்களேன், என்ன சொல்ற, அதான் நான் சொன்னதா, எலக்ட்ரான்ஸ் லொகேட் இன் டெஃபினைட் பொசிஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எலக்ட்ரான்கள் காணப்படும், லைக் அ பிளானட்ஸ் அரவுண்ட் த சன், சூரியனை கோள்கள் சுற்றுவது போல். சரியா? இது நான் சொன்னதுதான். இப்ப நான் உங்களுக்கு அதான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு எனர்ஜி லெவல் ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? நீல்ஸ் போர் சொல்றாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இதான் லித்தியம். லித்தியம்ல பாருங்க 3 புரோட்டான் தான் இருக்கு, 3 எலக்ட்ரான் இங்க இருக்குமா? சரியா? இப்ப போர்ட்ஸோட தியரி படி இப்ப லித்தியம் இங்க இருக்கா,
குளோரின் எங்க இருக்கு? குளோரின் ஓகே, இதுல எதுவுமே குளோரின் இல்லை, ஃப்ளோரினா? சரி விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 ஃப்ளோரின் எடுத்துக்குவோம், ஃப்ளோரின் எடுத்துக்குவோம். சரியா? இப்ப ஃப்ளோரினை பாருங்க, லித்தியமை பாருங்க, லித்தியமை பாருங்க, ஃப்ளோரினை பாருங்க. இப்ப ஃப்ளோரின்ல ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 இருக்கு. ஓகே சூப்பர், டிக். செகண்ட் எனர்ஜி லெவல்ல பாருங்களேன், இதுக்கு 1 தான் இருக்கு, இதுக்கு என்ன 7 தேவை. இதுக்கு பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 இருக்கு, இதுக்கு இன்னும் 1 தேவை. அப்பதான் போர்ஸ் என்ன சொல்றான்னா, இப்ப கார்பன் ஹைட்ரஜனும் ஷேர் பண்ணிக்குது, அது ஒரு வகையான பிணைப்பு. இன்னொரு பிணைப்பு இருக்கு, அது என்னன்னா இது ரெண்டும் சேர்றப்ப இது ஒரு எலக்ட்ரான் நீங்க டொனேட் பண்ணோம் குளோரினுக்கு, அதாவது ஃப்ளோரினுக்கு கொடுக்கும். லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோரினுக்கு கொடுக்கும். ஏன்னா ஃப்ளோரின் பிடிச்சி அதில் எலக்ட்ரான் இழுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு இன்னும் 1 தேவையே. இது ஒரு பணம் இல்லாம தெரியுது, அது பணம் வச்சிருக்கு அப்படி வச்சுங்களேன். ஏன்னா இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவையே, அதாவது எலக்ட்ரான் கூடுறா, ஏதாவது எலக்ட்ரான் கூட ஃப்ளோரின் தேடுது. இங்க ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கு 7 எலக்ட்ரான் தேவை, 7 எலக்ட்ரான் எல்லாம் இழுக்க முடியாது, அது போல 1 நீ வச்சுக்கோ, யாருக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு லித்தியம் தேடுது. இது நேச்சுரலாவே நடக்கும் உலகத்துல. அந்த நேரத்தில் லித்தியமும் ஃப்ளோரினும் சேர்ந்து லித்தியம் ஃப்ளூரைடு அப்படின்னு மாறுது. எப்படி மாறுது? ஒரு எலக்ட்ரான் இதை கொடுத்து இது ஒரு எலக்ட்ரான் வாங்குறது மூலமாக மாறுது. சரியா? லித்தியம் ஃப்ளோரைடு அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காம்பவுண்டா கெமிஸ்ட்ரியில ஒன்னு சேரும். CH4 லித்தியம் ஃப்ளோரைடு, NaCl Na ஃப்ளோரைடு, ஏன்னா ZnS எல்லா காம்பவுண்டா சேர்றதுக்கு என்ன அர்த்தம்? பிணைப்பு மூலமாக. அப்ப பிணைப்பை 2 வகையாக பிரிக்கிறார் நீல்ஸ் போர். ஒன்னு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறது மூலமா, CH4 எடுத்துக்காட்டு மீத்தேன், அதுக்கு பேர் வந்து சக பிணைப்பு, கோவலன்ட் பாண்டிங். இன்னொன்னு எலக்ட்ரானை கொடுத்தல் வாங்கல் மூலமாக, அது பேர் அயனிக் பாண்டிங், அயனி பிணைப்பு. நீல்ஸ் போர் சொல்றாரு அயனிக் பாண்டிங்னா எலக்ட்ரானை கொடுத்து வாங்குறது, கோவலன்ட் பாண்டிங் சக பிணைப்புனா ஷேர் பண்ணிக்கிறது. எடுத்துக்காட்டு CH4, இங்க எடுத்துக்காட்டு லித்தியம் ஃப்ளோரைடு. சரியா? அப்ப என்கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அவுட்டர் எனர்ஜி லெவல்ல 1 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன், எனக்கு ஒரு தேவைப்படுச்சுன்னா இழுத்துருவேன். இது இழுக்கும், இது கொடுக்கும். சரியா? இது கொடுக்கும், இது இழுக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான் இது கொடுக்குதுல, அந்த சமயத்துல இந்த லித்தியம்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குதுன்னு சொல்றாங்க. கெமிஸ்ட்லாம் சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆக்சிடேஷன்னா ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா ஆக்சிடேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கிடைக்குதுல இருக்கு, இதுக்கு வந்து ரிடக்ஷன் நடக்குதுங்கிறாங்க, ஒடுக்கம் நடக்குதுங்கிறாங்க. அப்ப ஆக்சிடேஷன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ஒடுக்கம்னா ஒரு எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா ஒடுக்கம், ரிடக்ஷன். ஓகேவா? அப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. ஆக்சிஜன் ஏற்றம்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் போச்சுல, இங்க ஆக்சிஜன் ஏற்றம் நடந்துச்சு. இது ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுல, இங்க ரிடக்ஷன் நடக்குது. சரியா? அப்ப பிணைப்பு 2 வகையா பிரிக்கலாம். இது நான் சொன்ன விஷயம் எல்லாமே யார் சொன்னது? நீல்ஸ் போர். அப்ப நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னென்ன சொல்றாரு வரிசையா சொல்றேன் பாருங்க. எலக்ட்ரான்கள் எல்லா இடத்துலயும் இல்லப்பா, குறிப்பிட்ட ஆற்றல் நிலையில காணப்படும்பா. அதுலயும் 2n² பா. முதல் ஆற்றல் நிலை 2 8 18 போகும்பா. அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில் ஆனதா ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும்பா, நிலைத்தன்மையோட இருக்கும்பா. சப்போஸ் ஃபில்லாம இருந்துச்சுன்னா ஒன்னு ஷேர் பண்ணிக்கும், இல்லைன்னா கொடுத்தல் வாங்குதல்ல ஈடுபடும். இப்படிதான் நடக்குதுப்பா உலகத்துல. போட்டு உடச்சு விட்டாரு நீல்ஸ் போர். இது புரிஞ்சுதா? அப்ப ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் பேரே வச்சாங்க. இப்படி கொடுத்தா ஆக்சிடேஷன், வாங்கினா ரிடக்ஷன். ஓகே, கொடுத்தா ஆக்சிடேஷன், வாங்கினா ரிடக்ஷன். இப்ப இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. இப்ப லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதா? என்ன லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா ரிடக்ஷன் எங்க நடக்குது? இங்க ரிடக்ஷன் நடக்குது, இங்க ஒடுக்கம் நடக்குது. இங்க ஒடுக்கம் நடக்கிறதுக்கு யார் காரணம்? லித்தியம் காரணம். அதனால லித்தியம் என்ன சொல்றானா, ஒடுக்க காரணி, ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கறாங்க. சரியா? இப்ப லித்தியம்ல ஆக்சிடேஷன் நடக்குதா? அதுக்கு யார் காரணம்? ஒரு எலக்ட்ரான் கொடுக்குதுல, இது ஆக்சிடேஷன் இங்க நடக்குதுல, அதுக்கு யார் காரணம்? இந்த ஃப்ளோரின் காரணமா? இந்த ஃப்ளோரின் வந்து இந்த லித்தியம்க்கு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கான காரணம் இதானே. இதை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ங்கறாங்க, ஆக்சிஜனேற்ற காரணிங்கறாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆக்சிடேஷன் நடக்கிற இடம்ங்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட், ரிடக்ஷன் ஒடுக்கம் நடக்கக்கூடிய இடம்ங்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க. எந்த எலிமெண்ட்ல ஆக்சிடேஷன் நடக்குதோ, எலக்ட்ரானை கொடுக்குதோ, அது வந்து ஒடுக்க காரணியா இருக்கும். எங்க ரிடக்ஷன் நடக்குதோ, எலக்ட்ரானை வாங்குதோ, அது ஆக்சிடேஷன் காரணியா இருக்கும். ஓகேவா? சோ இது வரைக்கும் போட்டு உடைச்சு விட்டேன். இப்ப ஆட்டமோட பிரீஃப் பிக்சர் உங்க கைக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்ம எலிமெண்ட்ஸ்குள்ள போயிடலாம், அந்த அட்டவணைக்குள்ள போயிடலாம். சரியா? அணு எண், அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் an atom, ஒரு அணுவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை பேர் தான் அட்டாமிக் நம்பர். அதாவது அணு எண் அர்த்தம். இப்ப லித்தியம்ல 3 புரோட்டான் இருக்கா, அப்ப லித்தியம்கான அணு எண் வந்து 3. போரான்ல 5 புரோட்டான் இருக்கா, போரானுக்கான அணு எண் வந்து 5. பீரியாடிக் டேபிள்ல மேல இருக்கும் எல்லா இடம், அத நம்பரா போட்டுருப்பாங்க, என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதெல்லாம் அணு எண், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு அர்த்தம். எல்லாத்தையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, ஒன்லி எவ்வளவு புரோட்டான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு டேட் வரைக்கும். சரியா? மாஸ் நம்பர் இன்னொன்று இருக்கு.
ஒவ்வொரு அணுலையும் புரோட்டான்கள் இருக்கும், நியூட்ரான்கள் இருக்கும்ல. எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு ஆட் பண்ணிங்கன்னா அது பேர் மாஸ் நம்பர், நிறை எண். ஸோ மாஸ் நம்பர் அப்படி நிறை எண் என்னன்னா ஒரு அணுல இருக்கக்கூடிய புரோட்டான்கள் எண்ணிக்கை மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையின் கூடுதல். அணு எண் அதான் நிறை எண்ணா. அணு எண்ணா என்னன்னா புரோட்டான் எண்ணிக்கை மட்டும். லித்தியம்ல 3 புரோட்டான் இருக்கா, 3 தான் அணு எண். நிறை எண்ணா 3 நியூட்ரான் இருக்குமா, 3 6 நிறை எண் லித்தியம்க்கு. அப்படி சரியா? ஸோ இந்த அணு என்ன என்ன, நிறை என்ன. அப்போ ஆட்டம்னா என்ன, எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா, புரோட்டான் யார் கண்டுபிடிச்சா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க, நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு குறைகளை எப்படி நிறைகளை அடுத்த சயின்டிஸ்ட் வந்து நிறைஞ்சு வச்சாங்க. அப்புறம் நீல்ஸ் போரோட மிகப்பெரிய மாடலு, அதை தொடர்ச்சியாக அணு என்ன என்ன, நிறை என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு பீரியாடிக் டேபிளுக்கு உள்ள போறதுக்கான சரியான டைம் வந்துருச்சு. அதாவது அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் 9th டேட்டா 8th டேட்டா ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்போ 10th டேட்டா முக்கியமான டேட்டாக்குள்ள உள்ள போறேன். அதாவது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் கூட போறேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நான் 2 வரலாறு சொன்னேன். ஒன்னு ஆட்டமோட வரலாறையும் பார்க்கணும், இன்னொரு எலிமெண்ட்ஸோட வரலாறு பார்க்கணும், தனிமங்களோட வரலாறு பார்க்கணும். ஆட்டம்ஸோட வரலாறு இப்போ வரைக்கும் முடிச்சிட்டேன். நான் ஃபாஸ்டா சொல்லியிருந்தேன்னா ஸ்லோ ஃபார்வர்ட்ல பார்த்துங்க. இந்த எலிமெண்ட்ஸோட வரலாறு பாருங்க. இப்போ இதான் வந்து உலக வரைபடம், வேர்ல்டு மேப். இது இந்த புள்ளி வச்சுக்கலாம் வந்து அயன் ஓர் டெபாசிட். சரியா? இப்ப எப்படி அணுவை பத்தி ஆராய்ச்சிட்டு இருந்தாங்களோ யாரு, டால்டனு, தாம்சனு, ருதர்ஃபோர்டு, கோல்ஸ்டீனு, சாட்விக்கு, இந்த நபர்கள்லாம் நீல்ஸ் போரு, இவங்களாம் எப்படி அணுவை பத்தி ஆராய்ச்சிட்டு இருந்தாங்களோ சைட்ல ஒவ்வொரு உலகத்துல அங்கங்க ஏதாவது தனிமங்கள் கிடைக்குதுல, மெக்னீசியம் கிடைக்கும், அயன் கிடைக்கும், கோல்டு கிடைக்கும், டின் கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டில் வச்சு இந்த எல்லா தனிமங்களும் வீட்டில் வச்சு ஒவ்வொன்றா ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு விதமான சயின்டிஸ்ட். அதுல முக்கியமான 2 பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நபர் யாருன்னு சொல்லிடுறேன். இவர் இப்பதான் மெண்டிலிவ் ரஷ்யன் சயின்டிஸ்ட். சரியா? 1869 வருடம், 1869ல இவர் வாழ்ந்த காலம் பொறுத்த வரைக்கும் 63 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 63 எலிமெண்ட்ஸ், அதாவது போரான், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் சொல்லிட்டு 63 எலிமெண்ட்ஸ் இவர் கைக்கு வந்திருக்கு. அதை வச்சு ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. சரியா? ஆராய்ச்சி செய்வதற்கு அனுமதி வாங்கி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு அட்டவணை உருவாக்குறாரு. அட்டவணை எப்படி உருவாக்குறாருன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு சோடியம் இவர் கைக்கு வந்திருக்கு, பொட்டாசியம் இவர் கைக்கு வந்திருக்கு, இது மாதிரி மெக்னீசியம் இதெல்லாம் வந்திருக்குன்னு வைங்களேன். இந்த சோடியம் பொட்டாசியம் இந்த ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குப்பான்னு சொல்லிட்டாரு. என்னன்னா ரெண்டுமே டக்குன்னு ரியாக்ட் ஆகுது, ரெண்டுமே 10 வச்சா டக்குன்னு ரியாக்ட் ஆகுது. அப்ப இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் ஒரு தனி குரூப்பா ஒன்னு செட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றாரு. அது மாதிரி வந்து கேசஸ் இருக்கும்ல, ஹீலியம், நியான், இது எல்லாமே வாயுக்கள்பா, இது ஒரு தனி குரூப்பா வச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குறாரு. அந்த 63க்கும் வேற வேற மாஸ் நம்பர், வேற வேற அட்டாமிக் நம்பர் தான். ஆனா 63ல 10 ஒரு மாதிரி ஒரே மாதிரி ரியாக்ஷன், ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்து போகும்ல, அது அப்படி அடுக்குறாரு. சோடியம்க்கு என்ன இருந்துச்சோ அது பொட்டாசியம்க்கு இருக்கும். சோடியம் ஹைலி ரியாக்டிவா, அதிகமா டக்குன்னு ரியாக்ட் ஆகுமா, பொட்டாசியம் ரியாக்ட் ஆகும். கேஸ் ஹீலியம் வந்து கேஸா, அது மாதிரி நியான் கேஸ், ஆர்கான் கேஸ்லாம் ஒரு டேபிள் அடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குறாரு. யாரு? மெண்டிலிவ். சரியா? இந்த வரிசையில் ஏன்னா இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன வேதியியல் அட்டவணையின் தந்தை யாருன்னா மிட்ரி மெண்டிலிவ். சரியா? ரஷ்யன் சயின்டிஸ்ட். இதான் அவரோட அந்த டேபிள் 63 எலிமெண்ட்ஸ். இவர் கண்டுபிடிச்சப்ப 63 எலிமெண்ட்ஸ். இங்க பாருங்க, சோடியம் பொட்டாசியம் ஒரு லைன்ல வருது பாருங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் டக்குனு ரியாக்ட் ஆகும் போல, அதெல்லாம் இங்க வச்சிடுறாரு. இதெல்லாம் மெட்டல்ஸ்னால இதெல்லாம் இங்க அப்படியே அடிக்கிறாரு. சரியா? இப்படி அடிக்கிறாரு. இதான் வந்து மெண்டிலிவ் பீரியாடிக் டேபிள். சரியா? இப்ப இதுல என்ன ஒரு டிராபேக் வந்துச்சு அப்படின்னா, அவர் எல்லாமே அட்டாமிக் வெயிட்டை வச்சு தான் அடுக்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க, இவர் எதை வச்சு அடுக்கிறாரு நீங்க பார்த்திருக்கோம். அட்டாமிக் வெயிட், அணுவின் நிறைன்னு வரும். அணுவின் நிறை, அட்டாமிக் வெயிட், அதாவது ஒவ்வொரு ஆட்டமோட வெயிட் என்னங்கிறத வச்சு அடுக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு டேட்ல இவர் வாழ்ந்த காலத்துல அணு என்னன்னு தெரியாது, புரோட்டான் என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் அணு என்னன்னு தெரியுது, புரோட்டான்கள் எண்ணிக்கை மாறுபடுதுன்னு தெரியுதுல. அந்த புரோட்டான்களை எண்ணிக்கையை வச்சு அடுக்கிறவர் தான் யார் அப்படின்னா இவர், அதாவது ஹென்றி மோஸ்லே. சரியா? ஹென்றி மோஸ்லே. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வாழ்ந்த காலத்துல புரோட்டான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது 1912 வருடம். அதாவது ருதர்ஃபோர்ட் தானே கண்டுபிடிச்சாரு, இதுக்கு 1 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா புரோட்டான்கள் எல்லாம் மாறுபடுதா, அதை வச்சு நம்ம புதுசா அடுக்குவோமே. இவர் வாழ்ந்த காலத்துல மொத்தம் 100க்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட். அதை எடுத்து வச்சு அட்டாமிக் நம்பர், அணுவோட எண்ணை வச்சு அரேஞ்ச் பண்ணாரு. இது எக்ஸாம்ல ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அணுவின் நிறையை வைத்து அட்டவணை உருவாக்கியவர் மெண்டிலிவ், அணுவின் எண்ணை வைத்து அட்டவணை உருவாக்கியவர் மோஸ்லே. ஓகேவா? அவ்வளவுதான். இங்க வரும் இப்படி. இதா இன்னைக்கு டேட்ல இதா பாக்குறீங்க, இதா ஸ்கூல் புக்லயும் இருக்கு. சரியா? அப்படியே வரிசையா வரும். அந்த அவர்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் இல்ல கண்டுபிடிச்சதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. சரியா? இதுல முக்கியமா வந்து ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒவ்வொருக்கும் ஒன்னொன்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது பேர் வந்து பீரியட்ஸ்,
இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பீரியட்ஸ் மொத்தம் 7 பீரியட்ஸ் இருக்கா, அதாவது பீரியட்ஸ்னா என்னன்னா தொடர்கள்னு அர்த்தம் தமிழ்ல. இப்படி இருக்கல இது போய் குரூப் மொத்தம் 18 குரூப் இருக்கு. குரூப்னா என்னன்னா தொகுதிகள்னு அர்த்தம். அப்ப வேதியியல் அட்டவணையில மொத்தம் 7 தொடர்களும் 18 தொகுதிகளும் உள்ளன. 7 குரூப்ஸ், 7 பீரியட்ஸ் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்கு. இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அது உள்ள இருக்க வேண்டியதை பிரிச்சு விட்டு 2 போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கொண்ட கனிமங்கள், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். பாப்போம் பின்னாடி. சரியா, இது உள்ளுக்குள்ள இருக்கிறதா தனியா எடுத்து போட்டிருக்காங்க. ரைட்டா, மொத்தம் 7 பீரியட்ஸ் 18 குரூப்ஸ். பீரியட்ஸ் தான் தமிழ்ல சொல்லிட்டேன், தொகுதி இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். இது தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கிலீஷ்ல வச்சு சொல்றேன். பீரியட்ஸ் 7, குரூப்ஸ் 18. சரியா, இதுல பாத்தீங்கன்னா இவங்க ஆராய்ஞ்சபடி ஒரு பேர் வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் வந்து அல்கலை மெட்டல்ஸ், கார உலோகங்கள்னு அர்த்தம். இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிராங்கியம் எல்லாமே அல்கலை மெட்டல்ஸ். செகண்ட் குரூப் பேர் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள்னு அர்த்தம். கார மண் உலோகங்கள். சோ எக்ஸாம் கேட்பாங்க, சோடியம் வந்து கார உலோகமா, கார மண் உலோகமா, இல்ல ஹாலோஜன்களா அப்படின்னு கேட்பாங்க. சோடியம் வந்து கார உலோகம், அதனால இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரியா, இங்க இருந்து இங்க வரைக்கும் இடைநிலை உலோகங்கள், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. இடைநிலை உலோகங்கள், தனியா எதுவும் பெயர் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் குரூப் பேரு கார உலோகங்கள், செகண்ட் குரூப் பேரு கார மண் உலோகங்கள், மூணாவது குரூப்ல இருந்து 12வது குரூப் வரைக்கும் இடைநிலை உலோகங்கள். 13வது குரூப் இருக்குல்ல, அதாவது போரான். ஃபர்ஸ்ட் இருக்கிற போரான் குடும்பம்னு வச்சுக்கோங்க. இது பேர் போரான் ஃபேமிலின்னு வச்சுக்குவோம். சரியா, போரான் ஃபேமிலி. அடுத்த கார்பன் இருக்கா, கார்பன் ஃபேமிலி, கார்பன் குடும்பம். 14வது குடும்பம் வந்து கார்பன் குடும்பம். எக்ஸாம்ல கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல நம்பர் கொடுத்து எத்தனாவது குடும்பம்னு கேட்பாங்க. ஸோ 13 போரான், 14 கார்பன், 15 நைட்ரஜன், 16 ஆக்சிஜன், 17 ஃப்ளோரின், 18 ஹீலியம். இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா, எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா BCNOFHE, BCNOFHE ஞாபகம் வச்சுங்க. 13, 14, 15, 16, 17, 18. போரான் ஃபேமிலி வந்து 13, கார்பன் ஃபேமிலி 14, நைட்ரஜன் ஃபேமிலி வந்து 15, ஆக்சிஜன் ஃபேமிலி 16, ஃப்ளோரின் ஃபேமிலி 17, ஹீலியம் ஃபேமிலி 18. இதுல ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த கடைசி 3க்கும். சரியா, இதை விட்டுருங்க. கடைசி 3க்கும் ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் குடும்பம் இருக்குல்ல, இது எல்லாமே ஆக்சிஜன், சல்பர், செரீனியம், டெரிலினியம், பொலோனியம், அந்த லித்வியம், அந்த குரூப் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்லயும் சால்கோஜன் தான். சரியா, புளோரின் குடும்பம் இருக்குல்ல, புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன், புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன், அதுக்கு பேர் வந்து ஹாலோஜன்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹாலோஜன்ஸ். லாஸ்ட் குரூப் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து மந்த வாயுக்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மந்த வாயுக்கள், நோபல் கேசஸ் சொல்லி சொல்றாங்க. சரியா, சோ சால்கோஜன்ஸ், ஹாலோஜன்ஸ், மந்த வாயுக்கள், நோபல் கேசஸ். அது ஏன் நோபல் கேசஸ் சொல்றாங்க தான் சுவாரஸ்யமான விஷயம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நியான் எடுத்துக்குவோம். நியான்ல வந்து மேல இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து புரோட்டான்கள் எண்ணிக்கை நம்பர் எல்லாத்துக்கும் இருக்கும். சரியா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அந்த நம்பர் 10. அப்ப ஹீலியம், நியான்ல 10 புரோட்டான் இருக்கா, அத போர்ஸோட அட்டாமிக் மாடல் படி வரைஞ்சோன்னு வைங்க, 10 பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தி 10 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும்ல, அதாவது 10 எலக்ட்ரான் இருக்கணும். அப்படிதானே, 10 புரோட்டான் தான் 10 எலக்ட்ரான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் 2 எலக்ட்ரான் வச்சுட்டோமா, செகண்ட் எனர்ஜி லெவலில் 8 எலக்ட்ரான் வந்துருச்சா, 8 2 10 முடிஞ்சா, இதான மாடலு. நியானோட மாடல் இதானே. இப்போ என்னாச்சு பாருங்க, போர் என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கணும்னா இந்த எல்லாமே கரெக்டா இருக்கணும், அந்த எண்ணிக்கை எல்லாம் கரெக்டா இருக்கணும், எலக்ட்ரான் எண்ணிக்கை கரெக்டா இருந்துச்சுன்னா ஸ்டேபிள், நிலையா இருக்குன்னு அர்த்தம். அப்பனா 2 8 இருக்குன்னா அவ்வளவுதான் நிலையா இருக்குன்னு அர்த்தம். நியானு இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவையும் இல்லை, ஷேர் பண்ணவும் தேவையில்ல, கொடுக்கவும் தேவையில்ல, அவ்வளவுதான். இது பார்த்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருபடி மேல போய் சொல்லணும்னா இது யார் கூடயும் சேராதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப்பே எல்லாத்தையும் போட்டு பாருங்களேன், கரெக்டா அந்த அந்த அவுட்ரு எனர்ஜி லெவல்ல கரெக்டா ஆற்றல் எல்லாம் கரெக்டா ஆக்டெட் ரூல்னு சொல்றாரு நீல்ஸ் போர். இந்த மாதிரி கரெக்டா எல்லாமே இருந்துச்சுன்னா ஆக்டெட் விதியை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றாரு. சரியா, அப்படி இருந்துச்சுன்னா இந்த நியான் யார் கூடயும் சேராது, ஆர்கான் யார் கூடயும் சேராது. எனக்கு எலக்ட்ரான்லாம் வேணாப்பா, ரிசர்வ்டு கேரக்டர். எனக்கு எலக்ட்ரான் நானும் கொடுக்க மாட்டேன், நான் ரிசர்வ்டு, நான் இருக்கிறதையும் கொடுக்க மாட்டேன், ஒன்றையும் வாங்க மாட்டேன். தனியாவே வாழும், வேற கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் அது போய் மந்த வாயுக்கள்னு பேர் வச்சிட்டாங்க. பாவம், அது ஆக்டெட் விதியெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. அது பேர் மந்த வாயுக்கள் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சரியா, யார் கூடயும் சேர மாட்டேன்ட்டு. ஸோ கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள், போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, சால்கோஜன்ஸ், ஹாலோஜன்ஸ், மந்த வாயுக்கள். இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்கூல் புக் 10th சயின்ஸ் புக்கை தயவு செஞ்சு வாங்கி கையில வச்சுக்கோங்க. சரியா, இல்ல இந்த வேதியியல் அட்டவணை ஸ்கூல் புக்ல இன்னும் கொடுத்துருப்பாங்க. இந்த வேதியியல் அட்டவணையில ஒரு முக்கியமான 3 பண்புகள் கொடுத்துருப்பாங்க. அதான் அணுவின் ஆரம் என்ன, அயனிகளின் ஆற்றல் என்ன, எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்ன. இதை எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் எடுக்கும், அதனால கேள்விகள் வராது. அதெல்லாம் வந்து நான் மேலோட்டமா வந்து இதை மனப்பாடம் மட்டும் பண்ணிருங்க. சரியா, ஏன்னா டைம் எடுக்கும், டக்குனு மனப்பாடம் பண்ணிட்டா முடிஞ்சு. சரியா, அணுவின் ஆரம் இருக்குல்ல, அது தொடர்ல, அதாவது நம்ம லித்தியம்ல இருந்து ரைட்ல போக போக கம்மியாயிட்டே போகும். அதாவது லித்தியமோட அணு ஆரம் பெருசா இருந்துச்சுன்னா ரைட்ல போக போக சின்னதாயிட்டே போகும், அதோட அந்த சைஸே. அப்ப ரைட்ல போக போக, அதாவது தொடர்னா என்னன்னா ரோ அக்ராஸ் த ரோ, தொடர்ல போக போக குறைஞ்சிட்டே போகும்.
இதே மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா அதிகரிச்சே போகும். காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகரிச்சே போகும் குரூப்ல. சரியா? இது வந்து என்னது அணுவின் ஆரம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க போதும். அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, இது ரெண்டும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், டைம் இல்ல டக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரி, இது ரெண்டும் ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தொடர் தொகுதி, அயனியின் ஆற்றல், கவர்த்தன்மை, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அணுவின் ஆரம், டிக்ரீஸ் இன்க்ரீஸ். சரியா? இது 3 மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமான 3. சரியா? ஒரு வாட்டி அப்படியே போட்டோ காப்பியோ ஏதாவது அப்படியே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செகண்ட் ஹாஃப், அதாவது செகண்ட் ஹாஃப் இல்ல கடைசி ஸ்டேஜை முடிச்சிடலாம். அது என்னன்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், கனிமங்கள் மற்றும் தாதுக்கள். கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அலுமினியம், அயன், இந்த மாதிரி ஒரு 3 காப்பர் 3 பத்தி பேசியிருப்பாங்க. அந்த 3ஐயும் பார்த்ததோட இந்த சாப்டர் இந்த வீடியோவை முடிச்சிடலாம். சரியா? மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், கனிமங்கள் மற்றும் தாதுக்கள். கனிமம்னா என்ன, தாதுனா என்ன? இந்த பூமியில இப்ப எனக்கு வந்து அலுமினியம் வேணும், எனக்கு வந்து அலுமினியம் வேணும், அலுமினியம் நான் தயாரிக்கணும். இந்த பூமியில எங்கெல்லாம் அலுமினியம் இருக்கோ, அதான் அலுமினியம் தனியா கிடைக்காது, எது கூட சேர்ந்துருக்கும், காம்பவுண்டா சேர்ந்துரும். எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே கனிமங்கள் தான். எவ்வளவு கிடைக்குதோ அது எல்லாமே கனிமங்கள் தான். ஆனா அதுல எனக்கு பொருளாதார அடிப்படையில கொஞ்சம் சீப்பஸ்டா, அதுல இருந்து எந்த கனிமம் கொஞ்சம் சீப்பஸ்டா இருக்கோ அதை நான் எடுத்து தனியா வச்சேன்னு வைங்களேன், அதுல இருந்து நான் அலுமினியம் எடுத்தேன்னு வைங்களேன், அது பேர் தாது. அப்ப மினரல்ஸ்னா எனக்கு அலுமினியம் வேணும்னா இந்த உலகத்தை அலுமினியம் யாருக்குள்ளதான் சேர்ந்துருக்கு எல்லாத்தையும் எடுத்தனா அது பேர் தனிமங்கள். அதுல இருந்து எனக்கு எக்கனாமிக்கலி, அதாவது என்னால சீப்பா கிடைக்கக்கூடிய மினரல் மட்டும் எடுத்து வச்சேன்னா அது பேர் ஓர்ஸ். எடுத்துக்காட்டுக்கு அலுமினியம்க்கு 2 மினரல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அலுமினியம்க்கு நான் 2 மினரல் உங்க கைகளை காட்டுறேன். கிளே 1, களிமண், பாக்சைட். இந்த ரெண்டுமே அலுமினியம்கான மினரல் தான், கனிமம் தான். அலுமினியம் என் தேவை, அதுக்கான கனிமங்கள் 2 இருக்கு பூமியில. ஆனா இதுல பாக்சைட் தான் ஓடு. ஏன்னா இதுல இருந்தா எல்லா தொழிற்சாலையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க சீப்பா. அப்ப சீப்பஸ்ட் மினரல் எதுவோ அதான் ஓரு. மற்றபடி ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. ஓடுனா அதை தனியால இல்லை. இந்த எல்லா மினரல்ஸ் இருக்குல்ல வரிசையா, அதுல ஏதாவது ஒரு 2 செலக்ட் பண்ணியோ இல்ல 1 செலக்ட் பண்ணனா அது பேர் ஓருன்னு அர்த்தம். செலக்ட் பண்றேன், இதா சீப்பா இருக்கும் வா அப்படின்ட்டு. அப்ப நான் செலக்ட் பண்ற எல்லா ஓர் இருக்குல்ல தாதுக்கள், ஓர்ஸ்னா தாதுக்கள், எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான். ஏன்னா அது கனிமத்துல இருந்தா நான் செலக்ட் பண்றேன். ஆனா எல்லா கனிமங்களும் தாதுக்கள் இல்ல. இதையே ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அதாவது ஒவ்வொரு கனிமத்தையும் ஒவ்வொரு முறையில நம்ம வந்து பிரிச்சு எடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், புவி ஈர்ப்பு முறை, புவி ஈர்ப்பு பிரிப்பு முறை. சரியா? இதுக்கு வந்து எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இந்த தாதுக்கள்லாம் கீழே செட்டில் ஆயிடும். இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கலாம். இண்டஸ்ட்ரியில, தொழிற்சாலையை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரியா? இது பேர் என்ன எலிமெண்ட்ஸ், என்ன முறை சொன்னேன்? புவி ஈர்ப்பு முறை. இது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஹேமடைட்னு ஒன்று இருக்கு. ஹேமடைட் Fe2O3 அயனோட தாது, இரும்புக்கான தாது பேர் ஹேமடைட். எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, ஹேமடைட் இரும்புக்கான தாது எந்த முறைப்படி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது? இந்த முறை தான் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், புவி ஈர்ப்பு பிரிப்பு முறை. புவி ஈர்ப்பு பிரிப்பு முறை. சரியா? இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவாங்க எக்ஸாம்ல. இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட்னு பேர். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியா? அதாவது காந்த பிரிப்பு முறை, காந்தவியல் பிரிப்பு முறை. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு தான் ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க. சரியா? SnO2 டின்னுக்கான தாது பேரு SnO2. டின்னு வந்து எந்த முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். ஸோ மேக்னெட்டை வச்சு உருட்டி விடுவாங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய டின்னு ஒரு சைடில் உழுகும். இது இம்பியூரிட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது மாசுக்கள் சொல்லுவாங்க. மாசுவை தாதுல வந்து மாசுவை பிரிச்சிருக்கணும், குப்பையை பிரிச்சிருக்கணும், அதான் அர்த்தம், அதான் மீனிங். அதான் தொழிற்சாலையில் செய்வாங்க. சரியா? இது ஸ்கூல் புக்ல சும்மா அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துங்க. சரியா? இது பேர் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், அதாவது நுரை மிதப்பு முறை. நுரை மிதப்பு முறை எல்லா சல்ஃபைடு சம்பந்தப்பட்ட எல்லா தாதுக்களும் இந்த நுரை மிதப்பு முறை மூலமா பிரிச்செடுப்பாங்க. சல்ஃபைடு சம்பந்தப்பட்டது எல்லாமே. சரியா? எடுத்துக்காட்டுக்கு ஜிங்க் பிளண்ட்னு சொல்லுவாங்க. ஜிங்கோட சல்ஃபர் சேர்ந்த ஜிங்க் பிளண்ட். இது வந்து எடுத்துக்காட்டு என்ன முறை? ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை. அப்ப எந்தெந்த முறை எது ஞாபகம் வச்சுங்க. கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்னா அந்த ஹேமடைட்டு, அடுத்தது டின் வந்து இது அது பேர் மேக்னெட்டிக் காந்தம். இது ஃப்ளோட்டேஷன் வந்து என்னது எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளண்ட். இதுவே ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். இன்னொன்று வந்து லீச்சிங் ஆர் கெமிக்கல் மெத்தட், வேதி முறைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாக்சைட் வந்து வேதி முறையில தான் பிரிச்சிருக்காங்க. பாக்சைட் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் வந்து பேயஸ் ப்ராசஸ், இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, பேயஸ் ப்ராசஸ், பேயர் முறை. பேயர் முறை எந்த தனிமத்துக்கு பயன்படுத்தப்படும்னா அலுமினியம், அப்படி ஞாபகம் வச்சுங்க. அலுமினியம்கான தாதுக்கள் பாருங்க, முக்கியமான தாதுக்கள். அலுமினியம் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், அதையும் பார்த்துங்க. எக்ஸாம்பிள் இது அப்படியே போட்டோ எடுத்து வச்சுங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுங்க. பாக்சைட்டுக்கு என்ன ஃபார்முலா, கிரையோலைட்டுக்கு என்ன Na3Al6, கொரண்டம்க்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரியா? இனிமேட்டு நான் உங்களுக்கு ஃபேக்ட் தான் ஃபுல்லா அப்படியே காட்டிடுறேன்.
அலுமினியம் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. காப்பர் தயாரிப்பதற்கு முதன்மையான தாது காப்பர் பைரைட். காப்பருக்கான முதன்மையான தாது எதுன்னு கேட்பாங்க. சீஃப் ஓர் எதுன்னு கேட்பாங்க. காப்பர் பைரைட். மற்ற தாதுக்கள் நிறைய இருக்கு. இந்த 3 காப்பருக்கான தாதுக்கள் தான். அதான் முதல் ஒன் தான் சீஃப், முக்கியமானது. சரியா? CuFeS2. ரூபி காப்பர்னா C2O. காப்பர் கிளான்ஸ் தமிழ் இதே தான் C2S. காப்பருக்கான தாதுக்கள் இதை மட்டும் தான் படிச்சா போதும். ஸ்கூல் புக்ல வதன்னு கொடுப்பாங்க. இது யாருக்கு இது தண்ணி கூட சேர்ந்தா என்ன, ஆக்சிஜன் கூட, அதெல்லாம் படிக்க தேவையில்ல. தாதுக்கள்னா என்ன, தனியம்னா என்ன, அது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, முடிஞ்சு போச்சு. சரியா? என்ன முறையில் பிரிச்சிருக்கிறாங்க தாதுக்கள் ஃபார்முலா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்சிடைசிங், இது மட்டும் ஸ்கூல் புக்ல படிச்சா போதும். சரியா? இரும்புக்கான சீஃப் ஓர் முதன்மையானது ஹேமடைட். அதுக்கான ஃபார்முலா பார்த்துருங்க. ஹேமடைட், மேக்னடைட், அயன் பைரைட். சரியா? இதுக்கான ஃபார்முலா பார்த்துங்க. முதன்மையானது மேக்னடைட் தான் இரும்புக்கானது. இரும்போட வகைகள் பாருங்க. பிக் அயான், வார்ப் இரும்புன்னு ஒன்று இருக்கு, எக் இருக்கு, ராட் அயான் தேனி இரும்பு இருக்கு. வார்ப் அயான், வார்ப் அயான், எக்கு, தேனி இரும்பு. அதாவது இரும்போட 2-4% கார்பன் இருந்துச்சுன்னா அது பேர் வார்ப் இரும்பு. 2-2% கார்பன், 0.25 2 இருந்துச்சுன்னா ஸ்டீலு. கார்பன் 0.25% கீழே இருந்துச்சுன்னா தேனி இரும்பு. இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. சரியா? இதெல்லாம் ஃபேக்ட் தான், நான் சொல்றது ஒன்றும் இல்லை. கொரோஷன் உலக அரிமானம் ப்ரிவென்ஷன் மெத்தட். அதாவது ஏதாவது உலோகமா ஆக்சிஜன் காத்து பட்டு அது ஏதாவது த்ரூ பிடிக்கும். அது வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து நிறைய ப்ரிவென்ஷன் மெத்தட் இருக்கு. ஒன்னு அலாயிங் உலோக கலவை, 2 உலோகத்தை ஒன்னா சேர்க்கிறது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட். உலோக கலவை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க, புக்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கேல்வனைசேஷன், அதாவது கேல்வனைசேஷன் என்னன்னா தாகமுலாம் பூசுதல். துத்தநாகம் இருக்குல்ல, இந்த ஜிங்கை வந்து இப்ப இரும்பு த்ரூ பிடிக்குதா, ஜிங்கை வந்து மேல பூசிடுவாங்க, கோட்டிங் பண்ணிடுவாங்க. கோட்டிங், அந்த கோட்டிங் மெத்தட் பேர் தான் கேல்வனைசேஷன் மெத்தட். எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா ஒரு இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மூலமா ஒரு கோட்டிங் போடுவாங்க. சரியா? தங்கத்துக்கு எப்படி வந்து கவரிங் கோட்டிங், அதெல்லாம் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் தான். தங்கத்துக்கு கவரிங் கோட்டிங் கொடுக்குறாங்க, எலக்ட்ரோ பிளேட்டிங் தான். சரி, எலக்ட்ரோ பிளேட்டிங் ஜிங்கை போடுறது, அலாயிங் பண்றது. இது தவிர கேத்தோட் செப்பரேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு. சரியா? அது ஒன்று சிம்பிள் தான், அது படிச்சு பார்த்தால உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன்னா ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுமை இருக்காது, அதையும் தாண்டி நம்ம சொல்லிக் கொடுக்கறது அவசியம். லைட்டு அண்டு, அதாவது ஒளி மற்றும் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்ஸ், இது வந்து நம்ம அடுத்த செட்ல பார்ப்போம். இதே சூப்பர் நோட்ஸ்ல. சரியா? சூப்பர் நோட்ஸ் கிளாஸஸ்ல ஓவரால ஒரு பிரீஃப் கொடுத்துட்டேன். 8th 9th 10th ஃபுல்லாவே முடிச்சிட்டேன். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே முடிச்சிட்டேன். அப்படியே நீங்க 10th சயின்ஸ் புக்ல ரீட் பண்ணாலே ஒரே செட்ல படிச்சு முடிச்சிடலாம் இந்த சாப்டர். அடுத்து ஒளி மற்றும் ஜெனட்டிக்ஸ் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.